குட் மார்னிங் டு ஆல். கும்பகோணம் மெட்ராஸ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரி நடப்பு நிகழ்வுகள் நவம்பர் 26, 27, 28க்கு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கொஞ்ச நாளா கரெக்டாக நம்மளால கொடுக்க முடியல. காரணம் வந்து ஹெவி ரெயினா கும்பகோணத்தில் இருக்கு. ஸோ அதனால நம்மளால கொடுக்க முடியல. ஸோ இப்போ திரும்பி நம்ம வந்து என்ன பண்றோம்னா ப்ராப்பராக கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் டிஎன்பிசி ஷெட்யூல் படி நமக்கு மொத்தமா எத்தனை தலைப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா 19 தலைப்புகள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அந்த 19 தலைப்புகள்ல டிஎன்பிசி பாட வாரியா என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் தினசரி செய்தித்தாள்ல இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன கொடுக்குறோம்னா இந்த நடப்பு நிகழ்வுகளை நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஐ ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வேற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நடத்தணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க. அப்கமிங் டேஸ்ல நம்ம வந்து போலீஸ் அண்ட் எஸ்ஐக்கான ஜிகே பேட்ச் வந்து ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ யூடியூப்காக ஃப்ரீயாவே. ஸோ அந்த ஜிகே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து இப்போ சயின்ஸ்ல எத்தனை டாபிக்ஸ் இருக்கோ ஸோ அதுல இருக்கக்கூடிய ஓவரால் ஒன் வேர்டாவே நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா கொடுக்க போறோம். ஸோ அந்த ஒன் வேர்டை நம்ம ப்ராப்பரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க ஒரு லெசனே முடிச்ச ஃபீல் உங்களுக்கு வந்து வரும். சயின்ஸ் மட்டுமானா கிடையாது, பாலிட்டி, ஜியாகிராஃபி, அவங்களோட ஐஎன்எம் ஏரியா, ஹிஸ்டரி ஏரியா, இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரியே ஒரு டேக்கு தமிழ் ஏரியாவும் நம்ம என்ன பண்ணோம்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் சைட் பை சைட் சைக்காலஜி அண்ட் மேத்ஸ், இது யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே நம்ம என்ன பண்ண போறோம்னா போட போறோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா நீங்க வந்து இதை ப்ராப்பரா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு என்னென்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரியில பார்த்தோம் அப்படின்னா நிறைய டேஸ் வந்து இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு 3 நாள் கொடுக்கல இல்லையா? ஸோ அதனால நமக்கு டேஸ் அப்படிங்கிறது இருக்கு. நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரியில பார்த்தோம் அப்படின்னா வந்து உலகின் வயதான மனிதர் அவரை மரணம் அடைஞ்சிட்டாரு, அவரை பத்தி பார்க்க போறோம். ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இருக்கு, அதை பத்தி பார்க்க போறோம். பாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா பிரதமரோட பேச்சுவார்த்தை பார்க்க போறோம். ஸோ நம்ம தமிழ்நாட்டுல என்னென்ன ரிலேட்டடா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஜியாகிராபிக்ல ஏதாவது ஒரு புவியியல் ஏரியால ஏதாவது பர்டிகுலரான பிளேஸ் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். இப்போ டைரக்டா நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் குட் மார்னிங் டு ஆல். இந்த கிளாஸ்க்குள்ள நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியில முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ நவம்பர் 28 நம்ம என்ன தினமா அனுசரிக்கிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் டே அப்படிங்கிறது வந்து நவம்பர் 28. அதே மாதிரி நவம்பர் 28 என்ன பண்ணா டாக் ஷோ டே. ஸோ டாகோட கண்காட்சி நாள் அப்படிங்கிறது நவம்பர் 28. ஸோ ஃபேமிலி ஹெல்த் அண்ட் ஹிஸ்டரி, குடும்ப சுகாதார வரலாறு அப்படிங்கிற டே வந்து நவம்பர் 28. ஸோ ரெட் பிளான் டே அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நவம்பர் 28. இதுல ரொம்ப முக்கியமான டே அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரெட் பிளான் டே அப்படிங்கிறது நவம்பர் 28 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் 75வது கான்ஸ்டியூஷனல் இந்திய அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 2024 நம்ம செலிப்ரேட் பண்றோம். இது எத்தனாவது நாள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எத்தனாவது கான்ஸ்டியூஷன்னா 75வது கான்ஸ்டியூஷன். ஸோ கொஸ்டின் எப்பவுமே வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனலோட ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்னு கேட்டாங்கன்னா நவம்பர் 26 எல்லாருமே போடுவோம். ஆனா இப்ப நடந்து முடிஞ்சது எத்தனாவது இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்னு கேட்டாங்கன்னா 75 அப்படிங்கறத போடணும். ஸோ இந்த முக்கியமான டேட்ஸ்ங்கிறது இதுதான். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத நான் எதுங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன். ரெட் பிளான் டே அப்படிங்கிறது நவம்பர் 28ங்கிறது ரொம்ப முக்கியம். 75வது கான்ஸ்டியூஷனல் டே அப்படிங்கிறது நவம்பர் 26, 2024 நடந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நியூஸ்க்குள்ள போகலாம். உலகின் மிக வயதான மனிதர் மரணம் அடைஞ்சிட்டாரு. கிட்டத்தட்ட இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அவரோட பேர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜான் டின் ஊஸ்ட் அப்படிங்கிறது. அவருக்கு எத்தனை வயசுன்னு பாத்தீங்கன்னா 112 வயசு. கடந்த ஏப்ரல் மாசம் தான் அவருக்கு வந்து பட்டம் கொடுத்தாங்க. என்ன பட்டம்னா உலகின் மிக வயதான மனிதர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுத்தாங்க. அவர் பிறந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா 1912 ஆகஸ்ட் 26 லிவர்பூல், இங்கிலாந்துல இருக்கக்கூடிய லிவர்பூல் அப்படிங்கிற நகர்ல வந்து அவர் வந்து பிறந்திருக்காரு. டென்னிஸ் உடல்நல குறைவு காரணமாக நேற்று அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இயற்கை எழுதிட்டாரு. அப்ப உலகின் மிக வயதான மனிதர் யாருன்னு நம்ம எடுத்துட்டோம்னா அவரோட பேர் எது? ஜான் டின்னிஸ்ட் அப்படிங்கிறது அவரோட பேரு. அவருக்கு எத்தனை வயசுனா 112. அவர் எங்க பிறந்தாருன்னு கேட்டனா இங்கிலாந்துல இருக்கக்கூடிய லிவர்பூல் அப்படிங்கிற ஏரியால பிறந்திருக்காரு. எந்த வருஷம் அப்படின்னா 1912 ஆகஸ்ட் 26. சோ இவரை நிறைய அப்போ நம்ம என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு பின்னாடின்னு நிறைய ஏரியாஸ் எல்லாம் பார்த்திருப்பாரு. ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம செஸ் நியூஸ் வந்து இங்க கொடுக்கல. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான் 2வது இறுதி சுற்று நடக்குது. யாருக்கும்? டி குகேஷுக்கும் லிரென் அவங்களுக்கும் வந்து நடக்குது. ஸோ அது வந்து ஃபைனல்ல வந்து யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின் ஏரியாவா இருக்கும். ஸோ அதனால அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது டுடே நியூஸ்ல நமக்கு தேவையில்லாத கண்டென்ட். இந்த டுடேல நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா வைபவ் சூரியவன்ஷு, ஓகேவா, 13 வயது தான் அவருக்கு வந்து ஆகுது. அவருக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு கோடி ரூபாய்க்கு நம்ம ஏலத்துக்கு வாங்கியிருக்கோம்னு பாருங்க. 1.10 கோடி ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அவர் ஏலத்துக்கு வந்து வாங்கியிருக்கோம். எத்தனை ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா 16 ஆண்டு கால ஐபிஎல் வரலாற்றிலேயே வந்து குறைந்த வயதுல ஏலம் போன வீரர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம வைபவ் சூரியவன்ஷி தான், ஓகேவா. அப்ப கொஸ்டின் ஏரியா நமக்கு என்ன இருக்குன்னா குறைந்த வயதிலே வந்து அதிக அளவுக்கு ஏலம் போன ஒரு வீரர் யாருன்னு கேட்டாங்கன்னா வைபவ் சூரியவன்ஷி. எவ்வளவு கோடிக்குன்னு பாத்தீங்கன்னா
10 கோடிக்கு அவர் வந்து ஏலம் போயிருக்காரு. இன்ன வரைக்கும் 16 வருட ஆண்டுகால ஐபிஎல் கிரிக்கெட்ல குறைந்த வயதுல இவ்வளோ அமௌண்ட் ஏலத்துக்கு யாரையுமே நம்ம எடுத்தது கிடையாது. வைபவ் சூரியவன்ஷியோட வயது எதுன்னு கேட்டீங்கன்னா 13 வயது. அடுத்து பாலிட்டி கொஸ்டின் பார்க்க போறோம். இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? இப்போ நமக்கு நடந்தது எத்தனாவது அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்னு பார்த்தோம். 75வது அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அப்போ டெல்லியில பிரதமர் மோடி வந்து ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணாரு. தேசமே முதலில் அப்படின்னு சொல்லி என்கிற உணர்வு அப்படிங்கிறது அரசியலமைப்பு பல நூற்றாண்டுகளுக்கு உயிர்ப்பு தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில வந்து நேற்று நடைபெற்ற கூட்டங்கள்ல அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது நமக்கு கொஸ்டின் ஏரியா எப்படி இருக்கலாம்னா 75வது சுதந்திர அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அன்னைக்கு நம்மளோட அரசியல் அமைப்பு பல நூற்றாண்டுகளுக்கு உயிர்ப்பாக இருக்கக்கூடியது எதனாலன்னு கேட்டாங்கன்னா தேசமே முதலில். சோ தேசத்துக்கு நம்ம அதிக அளவு ப்ரியாரிட்டி கொடுத்து முன்னாடி வச்சிருக்கிறதுனாலதான் நம்ம இன்னமும் வந்து எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல கலாச்சாரம் கொண்ட நாடா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பிரதமர் வந்து டெல்லியில நேற்று உரையாற்றும் போது தெரிவிச்சிருக்காரு. அப்போ 75வது அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளன்னைக்கு பிரதமர் மோடி என்ன ஒரு உணர்வு பூர்வமான ஒரு வார்த்தையை வெளியிட்டார் அப்படின்னா தேசமே முதலில் அப்படிங்கிற வார்த்தையை வெளியிட்டார். அது எங்க நடைபெற்றுச்சுன்னா டெல்லியில நடைபெற்றது. அடுத்து தமிழகம் முழுவதும் 273 இடங்கள்ல விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு திட்டம் அமைக்க போறதாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அறிக்கை கொடுத்திருக்காங்க. சோ கிட்டத்தட்ட எவ்வளவு இடங்கள் பாத்தீங்கன்னா 273. அந்த திட்டத்தோட பேர் எதுன்னு பாத்தீங்கன்னா விருதுகள். சென்னையில இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை ஒருங்கிணைத்த சேவை மையத்தோட பேர் தான் இந்த விருதுகள். சோ இந்த விருதுகள் அப்படிங்கிறது யாருக்காக இருக்கு? மாற்றுத்திறனாளிகளுக்காக இருக்கு. இதை யார் திறந்து வச்சான்னு பாத்தீங்கன்னா 273 இடங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இவங்களுக்கு யார் வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஹெல்ப்புக்காக உலக வங்கி இவங்களுக்காக நிதி வந்து செய்யறாங்க. இந்த விருதுகள் என்ற பேர்ல எத்தனை சேவை மையங்கள் தொடங்கப்பட்டிருக்கு? 273 அப்படிங்கிற சேவை மையங்கள் தொடங்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் எப்படி படிக்கலாம்? விருதுகள் அப்படிங்கிறது எதை யாருக்காக கொடுக்குறாங்க? மாற்றுத்திறனாளிகளுக்காக. எத்தனை விருதுகள் அப்படிங்கிற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு? 273. இதுக்கு யார் நிதி கொடுத்திருக்காங்க? உலக வங்கி. இதை ஏற்படுத்தின மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு. நெக்ஸ்ட் மத்திய அரசோட ஜீவன் பிரமான் அப்படிங்கிற திட்டம். சோ இந்த ஜீவன் பிரமான் அப்படிங்கிற திட்டம்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? முதல்ல இந்த ஜீவன் பிரமான் அப்படிங்கிறது மத்திய அரசு இப்போது உயிர்வாழ் சான்றிதழ் வழங்கும் முறையை முற்றிலும் டிஜிட்டல் முறைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா மாத்திருக்காங்க. இது யாருக்காகன்னு பாத்தீங்க அப்படின்னா ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பென்ஷன். கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் இன்ன வரைக்கும் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 94 லட்சம் பேர் பென்ஷன் வந்து வாங்குறாங்க. நல்லா பாத்துக்கோங்க. இப்போ கவர்மெண்ட் ஆபீசரா இருந்து ஓய்வு பெறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? மாசம் மாசம் பென்ஷன் கொடுக்குறோம். கரெக்டா? இன்ன வரைக்கும் எவ்வளவு பேர் பென்ஷன் வாங்கி பயனடைஞ்சிருக்காங்கன்னா 94 லட்சம் பேர் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பென்ஷன் வாங்குறவங்க உயிரோட தான் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே ஒரு வருஷமும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா உயிர்வாழ் சான்றிதழ் அப்படிங்கறத ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவங்க வந்து பென்ஷன் வாங்குறவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அது இப்போ நடைமுறையில தான் இருக்கு. ஆனா இப்ப புதுசா என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த உயிர்வாழ் சான்றிதழை டிஜிட்டலைஸ்டா மாத்திட்டாங்க. சோ அந்த டிஜிட்டலைஸ்டா மாத்தினதோட பேரு தான் மத்திய அரசின் ஜீவன் பிரமான் அப்படிங்கிற திட்டம். சோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இதுல என்ன? அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பென்ஷனுக்காக உயிர் வாழ்றவங்க வந்து நாங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு பென்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஆல்ரெடி ரன்னிங்ல தான் இருக்கு. ஆனா அந்த ஸ்கீம் இப்ப என்னவா மாத்திட்டாங்கன்னா டிஜிட்டலைஸ்டு கொண்டு வந்துட்டாங்க. அந்த டிஜிட்டலைஸ்டு கொண்டு வந்ததுக்கோட பேர் தான் என்ன? ஜீவன் பிரமான் அப்படிங்கிற ஸ்கீம். விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டம். சோ இந்த விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டம் நமக்கு நல்லாவே தெரியும். எந்த திட்டம்? ரிப்பீட்டடா நம்ம கொஸ்டின் ஏரியால இது இருக்கதான் செய்யுது. விஸ்வகர்மா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இந்திய கைவினை பொருட்களுக்காக அவங்களுக்கு வந்து அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டதா இந்த திட்டம். ஓகேவா? இந்த திட்டம் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா 2023 போன வருஷம் செப்டம்பர் 17 மோடியோட பர்த்டே அன்னைக்கு என்ன பண்ணிருந்தாங்கன்னா வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த விஸ்வகர்மா திட்டம் இப்ப ஏன் திரும்பி நியூஸ்ல வருதுன்னா தமிழ்நாட்டுல இதை செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கூறியிருக்காரு. என்ன காரணம்? கிட்டத்தட்ட 18 வகையான தொழில்கள் செய்யறவங்க இருக்காங்க, கைவினை பொருட்கள். அந்த 18 பேரோட வாழ்வாதாரத்தை இது என்ன பண்ணுதுன்னா பாதிக்குது. கரெக்டா? அப்ப தமிழ்நாட்டுல ஒரு விஷயம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா இந்த தொழில்கள் எல்லாமே ஜாதிய பேஸ் பண்ணி இருக்கிறதா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்து கருதுறாரு. அதனால இந்த விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாட்டுல செயல்படுத்த கூடாது அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. சோ இந்த முதல்ல விஸ்வகர்மா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கைவினை, இந்த இடத்துல ஐன்னு இருக்கு, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கைவினை கலைஞர்களோட வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக எத்தனை தொழில்கள்னா 18 தொழில்கள் சார்ந்ததா இந்த திட்டம்.
இது எப்ப கொண்டு வந்தாங்கன்னா செப்டம்பர் 17 போன வருஷம் கொண்டு வந்தாங்க. இதை தமிழ்நாட்டுல செயல்படுத்த முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. என்ன காரணம் நம்ம எடுத்துட்டோம்னா, இதுல இருக்கக்கூடிய ஒரு தொழிலும் அந்த ஜாதி மக்களை தனித்தனியா பிரிக்குது அப்படிங்கறத காரணத்தை முன் வச்சு இந்த விஸ்வகர்மா திட்டம் தமிழ்நாட்டுல இனிமே செயல்படுத்தாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட், கடலைக்காய் திருவிழா ஜியாகிரபி ஏரியா பார்க்க போறோம். சோ பெங்களூர்ல பாத்தீங்க அப்படின்னா ஆண்டுதோறும் இந்த கடலைக்காய் திருவிழா அப்படிங்கிறது நடைபெறும். சோ கொஸ்டின் ஏரியா அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். கடலைக்காய் திருவிழா வந்து எந்த மாநிலத்துல கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழான்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல கோலாகலமாக ஒரு வருஷமும் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. அடுத்து, உலகளவிய கூட்டுறவு மாநாட்டை பிரதமர் மோடி வந்து என்ன பண்றா தொடங்கி வைக்கிறார். சோ பிரதமர் மோடி கூட்டுறவு மாநாட்டை எங்க தொடங்கி வைத்தாருன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில. அதுக்கு யாரு சிறப்பு விருந்தினரா வந்தாருன்னு பாத்தீங்கன்னா பூடானோட பிரதமர் வந்து ஷெரிங் டோபே அவர் தான் வந்து விருந்தினரா வந்திருக்காரு. சோ இது எதுக்காக இந்த மாநாடு கூட்டியிருக்காங்க டெல்லியில நம்ம எடுத்துட்டோம்னா விவசாய உரங்களுக்கான மாநாடு தான் இந்த கூட்டுறவு மாநாடு. சோ விவசாய உர தட்டுப்பாட்டை முற்றிலும் தவிர்ப்பதற்காகவே இந்த மாநாடு வந்து டெல்லியில நடைபெற்றது. எந்த ஒரு விவசாய உரமே தட்டுப்பாடு இல்லாம கரெக்டா ஏற்றுமதி இறக்குமதி ஆகணும், மக்கள் அனைவருக்கும் உரங்கள் கிடைச்சு விவசாயம் நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கூட்டுறவு மாநாட்டை டெல்லியில வந்து மோடி தொடங்கி வச்சாரு. இதுக்கு சிறப்பு விருந்தினரா யாரை கூப்பிட்டிருந்தாருன்னா பூடானோட பிரதமர் ஷெரிங் டோபேவை அவர் இன்வைட் பண்ணியிருந்தார். இந்தியாவின் பால் உற்பத்தி 4% அதிகரிப்பு. சோ வெள்ளை புரட்சியோட தந்தை நம்ம யார சொல்லுவோம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா வர்கீஸ் குரியனா சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த வர்கீஸ் குரியனை கௌரவிக்கும் விதமாக தேசிய பால் தினம் ஒரு வருஷமும் நவம்பர் 26ஆம் தேதி என்ன பண்ணுதா அனுசரிக்கப்படுது. சோ 2023ல மட்டுமே எவ்வளவு சதவீதம் நமக்கு வந்து அதிகரிப்பு இருந்துச்சு அப்படின்னா 230.58 மில்லியனாக நம்மளோட பால் உற்பத்திங்கிறது இருந்துச்சு. தற்போது 4% அதிகரித்து 239 மில்லியனாக என்ன இருக்கு அப்படின்னா உயர்ந்திருக்கு. சோ இந்தியாவில பால் உற்பத்தி எவ்வளவு அதிகரிச்சுன்னா 4%. வெள்ளை புரட்சியோட தந்தை யாருன்னா வர்கீஸ் குரியன். தேசிய பால் தினம் ஒரு வருஷமும் எப்ப செலிப்ரேட் பண்றோம் நவம்பர் 26. இப்ப எவ்வளவு மில்லியனாக தற்போது பாலோட உற்பத்தி அதிகரிச்சிருக்குன்னா 239 மில்லியனாக 239 மில்லியனாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இதோட வந்து இந்த கிளாஸ் வந்து நமக்கு முடியுது. சோ இதுக்கான பிடிஎஃப் வந்து நமக்கு எங்க இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம்ல வந்து இருக்கும். சோ இதுக்கான டெஸ்ட் வந்து காலையில 10 o'clock வந்து நம்மளோட கூகுள் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. நம்ம சேனலை கண்டினியூவா வந்து வாட்ச் பண்ணுங்க. இதுல எஸ்ஐ அண்ட் போலீஸ்க்கான டெய்லி கிளாஸஸ் இனிமே உங்களுக்கு இருக்கும். முற்றிலும் ஃப்ரீ கிளாஸ். அதுக்கான டெஸ்ட்டும் நம்ம முற்றிலும் ஃப்ரீயாவே தரோம். ஸோ எழுதி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.